ஹலோ கைஸ். வணக்கம். நான் உங்கள் உல்ஃபர் சார்பா நான் பக்தா, அப்புறம் வெங்கட், அப்புறம் ஈஸ்வர் 3 பேரும் ஃபீஃபா டோர்னமெண்ட்ல நெக்ஸ்ட் செட் ஆஃப் மேட்சஸ் வீக் 2 என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரிவ்யூ பத்தி பேசலாம்னு வந்திருக்கோம். ஸோ என்னென்ன மேட்சஸ்லாம் நடக்குது, லைனப்ஸ்லாம் எப்படி இருக்கும், யார் ஜெயிக்கிறதுக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ மாதிரி பண்ணலான்ட்டு நெக்ஸ்ட் ஒரு 5-6 மேட்சஸ் அப்படியே இந்த வீடியோல கவர் பண்ண பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் வர்சஸ் கப்போடைய மேட்ச் நடந்தது. அதோட ரிவ்யூ நாங்க பேசியிருக்கோம். அதை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்றோம், அதை போய் பாருங்க. அது ஒரு நல்ல மேட்சா இருந்தது இன்ஸ்டன்ட். நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கான்டெஸ்ட். ஆக்சுவலா பெல்ஜியம் வெர்சஸ் ஈஜிப்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச் நடக்க போகுது நாளைக்கு 12:30 AM இந்தியன் டைம் பிரகாரம். ஸோ பெல்ஜியம் பாத்தீங்கன்னா கிளியர் ஃபேவரட்ஸ் டு வின் த மேட்ச் என்னோட ஒப்பீனியன் படி. ஸோ எனக்கு தெரிஞ்ச லைனப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா பெல்ஜியம்ல கோல் கீப்பர் கொட்டைஸ் ஆட போறாரு. 100% அவர் தான் ஆடுவாரு. செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. பயங்கரமான கோல் கீப்பர், நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் கூட. அண்ட் ஃபார்வர்டு பார்த்தீங்கன்னா டோக்கு, ட்ரசாடு, அப்புறம் கேடிபி, இவங்க வந்து மிட்ஃபீல்டு. அண்ட் அட்டாக் வந்து அவங்க யார் வேணா ஆடலாம். டி கெட்லரு இது மாதிரி யார் வேணா ஆடலாம். பட் கேடிபி, டோக்கு அண்ட் ட்ரசாட் இவங்க 3 பேர் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ண போறாங்க. விங்கர்ஸா இல்ல சென்டர் அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட் மாதிரி ஸ்டார்ட் பண்றாங்களா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும். அண்ட் ஒனானா அண்ட் டெல்மான்ஸ் இவங்களுமே ஸ்டார்ட் பண்றதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. ஸோ ஓரளவுக்கு ரொம்ப பேலன்ஸ் சைடா தான் இருக்காங்க. ஈஸ்வர், உன்னோட பாயிண்ட்ஸ் என்ன? பெல்ஜியம் சூப்பரான டீமா இருக்கும். ஏன்னா, இப்போ டோக்கு, ட்ரசார்ட்லாம் செம்ம அட்டாக் ஆக்சுவலா. டோக்குலாம் பால குடுத்தா ஓடினே இருப்பான். ஸ்பிரிண்ட் அதிகம் அவனுக்கு. இப்போ ஈஜிப்ட் மாரி டீம் பெல்ஜியம் ஹேண்டில் பண்ணுமா? அப்டின்லாம் கேட்டா, அதெல்லாம் ரொம்பவே சான்ஸ் கம்மி. ஸோ, டிப்ரூயின் வேற இருக்கான் தலைவன். அசிஸ்ட்னா எங்க இருந்து வேணாலும் அடிப்பான். வால் மாரி கோர்ட்வா வேற இருக்கான் கோல் கீப்பிங். ஸோ, பேலன்ஸ்டான டீம். கொஞ்சம் காம்படிட்டிவான டீமுக்கே டஃப் குடுக்கும் பெல்ஜியம். ஸோ, ஈஜிப்ட் மாரி டீமுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இதுல ஆக்சுவலா இதுல ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, இந்த தடவை பார்த்தோம்னா ட்ரசார்டு ஆர்சனல்ல பெருசா அவங்க ஆடல. அதுக்கு பதிலா ஆர்சனல்லையுமே நல்ல நல்ல பிளேயர்ஸ்லாம் இந்த தடவை ஓப்பனிங்லேயே இருந்ததுனால ஃபார்வர்டில் ஆடிட்டு இருந்தனால ட்ரசார்டுக்கு பயங்கரமான சான்சஸ் கிடைக்கல. அதே மாதிரி கேடிபியும் வந்து மேன் சிட்டிலேருந்து மூவ் ஆகி நெப்போலி போயிட்டாரு. ஸோ அங்கேயுமே வந்து அது ஒரு சின்ன லீக் தான். அதுலயுமே அவங்க ஜெயிக்கல. பட் ஸ்டில் அது பெரிய பெர்ஃபார்மன்ஸ்லாம் கிடையாது. பட் டோக்கோவை பொறுத்த வரைக்கும் மேன் சிட்டில ஹி கிரியேட்டட் அ லாட் ஆஃப் சான்சஸ். அவங்க சூப்பரா ஆடி இருந்திருக்காரு ஆக்சுவலா. ஸோ அகைன் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனா ட்ரசார்ட் அண்ட் கேடிபியோட எக்ஸ்பீரியன்ஸ் சான்ஸே கிடையாது. அண்ட் அதான் ஈஸ்வர் சொன்ன மாதிரி கேடிபி எல்லாம் எங்கிருந்து வேணா ரொம்ப அக்யூரேட்டான பாசஸ்லாம் கொடுக்கறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. ஸோ அட்டாக் வந்து அந்த இடத்துல பொசிஷனிங் கரெக்டா இருந்தாலே கண்டிப்பா பெல்ஜியமோட ஸ்கோரிங் யாராலையுமே ஸ்டாப்பே பண்ண முடியாது. அதே மாதிரி டிஃபென்ஸும் பாத்தீங்கன்னா கொர்டாயிஸ் வந்து ரியல் மேட்ரிடுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு இன்ஃபேக்ட் ஓரளவுக்கு டீசென்ட் சீசன், அவங்களுக்கு கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி டீசென்ட் சீசனா இருந்திருக்குன்னா அதுக்கு மெயின் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரீசன் வந்து கொர்டாயிஸ் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு கோல் கீப்பர் வந்து ஸ்வீடனுக்கு பெல்ஜியம் ஆடுறாங்க அப்படின்றதுனால அகைன் அவங்கெல்லாம் கிளியர் ஃபேவரட்ஸ் எனக்கு பத்தி ஜெயிக்கிறதுக்கு. பட் ஈஜிப்ட் பத்தி பேசணும்னா பிக் ஆஃப் த பிளேயர் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு என்னோட பர்சனலா எனக்கு தெரிஞ்ச முகமது சாலா மட்டும்தான். லிவர்பூல்ல இருந்து வெளியே வேற எல்லாருக்குமே வந்துட்டார். சாலாவ தவிர பெருசா அந்த அளவுக்கு ரொம்ப இன்டெப்தா ஃபாலோ பண்றவங்கள தவிர்த்து ஈஜிப்ட்ல வேற யாருக்கும் பெருசா அவனுங்களும் பெருசா கிளப்பும் பெருசா விளையாண்ட மாதிரி எனக்கும் தெரியல. ஆ, ஸோ அவங்களோட ட்ரெய்னிங் யாருக்குமே தெரியல. இப்போ எந்த மாரி ஃபார்ம்ல வந்திருக்காங்கன்னு. ஏன்னா நெறைய நியூ கம்மர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி பார்த்துருக்கோம் இந்த வேர்ல்ட் கப். ஸோ ஈஜிப்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலா அதே மாதிரி அட்டாக் ஓரளவுக்கு டீசெண்டா அட்டாக் மொர்மோஷ் இருக்காரு ஈஜிப்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அவர் வந்து மேன் சிட்டிக்கு விளையாடுறாரு. ஆனா அவரும் வந்து இந்த சீசன் பயங்கரமான சீசன்லாம் கிடையாது. ஏன்னா அகைன் அவர் வந்து அட்டாக்ல ஆடுறாரு. அட்டாக்ல மேன் சிட்டில அவங்க தி பெஸ்ட் அட்டாக்கர் ஆஃப் கரண்ட் இயரா ஹாலண்ட் இருக்காரு யங்ஸ்டர்ஸ்ல பார்த்தோம்னா. ஸோ அவரை வச்சு அட்டாக்ல வச்சுக்கிட்டு மொர்மோஷ் எல்லாம் அவங்களால ஓபன் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு 23 கேம் சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா கூட அவரால் 3 கோல் தான் அடிக்கவே முடிஞ்சது இந்த சீசனு. ஸோ அது ஒரு பெரிய ட்ரெமெண்டஸ் சீசன்லாம் சொல்ல முடியாது. பட் ஸ்டில் ஓரளவுக்கு டீசென்ட், ஐ மீன் நல்ல பிளேயர். அகைன் கியூரேட்டட் அசிஸ்ட் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாவே நல்ல கோல் ஸ்கோரிங் கேப்பபிலிட்டிஸ் இருக்கிற பிளேயர். அதை தாண்டி ஆக்சுவலா ஈஜிப்ட்ல எனக்குமே பெருசா யாரு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கிற மாதிரி தெரியல. பட் அகைன் எதுவுமே சொல்ல முடியல. ஏன்னா இந்த தடவை வந்துட்டு இப்போதான் ஜஸ்ட் ஒரு கேம் முடிச்சுட்டு வரோம். சப்போஸ் டு பி டோர்னமெண்ட் ஃபேவரட்ஸ்னு சொல்ற ஸ்பெயினை வந்துட்டு கேப்போவரே ஒரு கோல் கூட ஸ்கோர் பண்ண விடாம ஸ்டன் பண்ணியிருக்காங்க. நெதர்லாண்ட்ஸை வந்து ஜப்பான் பீட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஈவெண்ட்ஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அதனால எதுவுமே சொல்ல முடியல. பட் ஸ்டில்
ஆன் பேப்பர் பெல்ஜியம் லுக்ஸ் லைக் அ மோர் கன்வின்சிங் சைட் ஃபார் தெம் டு வின் டுமாரோ. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் அப்படியே போவோம். நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா உருகுவே. அது வந்து எனக்குமே பெருசா நான் ஃபாலோ பண்ணுவேனான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது மத்தியானம் மேட்ச், ஐ மீன் சாரி 3:30 மணி மேட்ச். அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் முடிச்சிட்டு இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி, அதுவும் சவுதி அரேபியா உருகுவே மேட்ச் பார்க்கறதுக்காக. பட் ஸ்டில் உருகுவேல எனக்கு தெரிஞ்சு என்னோட பார்சிலோனா சைட்ல இருந்து அராவோ மட்டும் ஆடுறாரு. அவர் எங்க டீமுக்கே ஆட மாட்டாரு. அங்கேயே அவர் என்ன கிரியேட் பண்ணுவாரு என்ன எதுங்கிறதுலாம் தெரியல. ஸோ அகைன் ஆனா வந்து அராவோ வந்து இன்ஜூர்டு அப்படின்ற மாதிரி சொல்றதுனால ஸ்டார்ட் பண்ணுவாரா அப்படின்னு தெரியல. சவுதி அரேபியா வந்து லாஸ்ட் வேர்ல்ட் கப்ல அர்ஜென்டினாவை ஓப்பனிங் கேம்ல தோக்கடிச்சிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் இதுதான் அவங்க இந்த வேர்ல்ட் கப்ல அவங்க ஆடுற ஃபர்ஸ்ட் கேம். ஸோ மேபி என்ன வேணா ஸ்டன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கம்பேரிட்டிவ்லி உருகுவே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் கொஞ்சம் பெட்டர் டீம். பட் ஸ்டில் நான் நெக்ஸ்ட் மேட்ச்ல என்ன வேணா நடக்கலாம். உன்னோட பாயிண்ட் எதாவது இருக்கா ஈஸ்வர்? நான் வந்து சவுதிக்கு தான் அடுத்த மேட்ச் பேக் பண்றேன். ஏன்னா சவுதி லாஸ்ட் வேர்ல்டு கப் வந்து அர்ஜென்டினா கிட்ட மட்டும் தான் ஜெயிச்சாங்கங்கிறத தாண்டி மத்த வேர்ல்டு கப் மேட்சஸும் நல்லா பெர்ஃபார்ம் தான் பண்ணாங்க. கொஞ்சம் க்ளோஸா தான் தோத்தாங்க. இன்னொன்னு ஓவராலா மிட்லாம் நல்லா தான் பண்ணாங்க. எந்த பிளேயர்ஸும் நமக்கு தெரியாதுங்கிறத தாண்டி அவங்க விளையாண்ட கேம் பிளே ஆஸ் அ ஹோல் நல்லா இருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த வேர்ல்டு கப்புக்கு அவங்க இன்னும் நல்லா தான் ட்ரெயின் ஆயிருப்பாங்கன்னு நம்புறேன். இன்னொன்னு என்னன்னா, சவுதி கவர்ன்மெண்ட் செம சப்போர்ட் இருக்கு சவுதி ஃபுட்பாலுக்கு. ஸோ அவங்க எந்த அளவுக்கு ஃபண்ட் குடுத்து பிளேயர்ஸுக்கு அந்த ஃபெசிலிட்டீஸ்லாம் குடுத்து ட்ரெயின் பண்ண வச்சிருப்பாங்கங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு சவுதி ஸ்டன் பண்ண சான்ஸ் நெறைய. அவன் சொல்ற பாயிண்ட் ரொம்ப கரெக்ட். ஏன்னா இந்த தடவை பாத்தீங்கன்னா அவங்க கவர்மெண்ட் வந்து அவங்க ஃபுட்பாலை ப்ரொமோட் பண்றதுக்காக ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அல் நசர்ல ரொனால்டோ ஆடுறாரு, அவருக்கு ரிமார்க்கபிள் பிரைஸ் கொடுத்து தான் அவங்கள வந்து ஆட வைக்கிறாங்க அப்படின்ட்டு. பட் இந்த தடவை வந்துட்டு இன்னும் அல் ஹிலால்ல பென்ஜிமா ஆடுறாரு, இன்னும் எக்கச்சக்க புது புது பிளேயர்ஸை சவுதி லீக்ல வாங்கி போட்டு கேமை டெவலப் பண்ணணும், இன்னும் நிறைய கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப முனைப்புல இருக்காங்க. ஸோ இப்போ ஆக்சுவலா பார்சிலோனால இருந்து லெவன்டோஸ்கி வெளியே வந்திருக்காரு. அவர் வந்து மோஸ்ட்லி வந்து எம்எல்எஸ்ல வந்து சிகாகோ ஆடுவாருங்கிற மாதிரி தான் சான்ஸ் இருக்கு. பட் ஸ்டில் அவர் வந்து சவுதி லீக்ல ஆட வரதுக்கான சான்சஸ் அதுவும் இருக்க தான் செய்யுது. அதை ரைட் ஆஃப் பண்ண முடியாது. ஸோ கவர்மெண்டோட புஷ் பயங்கரமா இருக்கு, நல்லா தெரியுது வேற. இந்த சவுதியோட பிளேயர்ஸ் வந்து இந்த மாதிரி இன்டர்நேஷனல் பிளேயர்ஸோட கான்வர்சேஷன் பிளே விளையாடுறதுனால அவங்களோட மேட்ச் எபிலிட்டிஸுமே பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. கரெக்ட். ஸோ ஆன் திஸ் நோட் அகைன் இந்த கேம் திஸ் இஸ் ஆல்சோ குட் கேம் டு லுக் ஆஃப்டர். பட் அகைன் இந்தியாவிலேருந்து எத்தனை பேர் அதை பார்ப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா ரொம்ப மிட் நைட் 3:30 AM இருக்கு. மட்டும் தான் வியூவர்ஷிப் கம்மியா இருக்கும். ஏன்னா அது ஏர்லி மார்னிங்கும் இல்ல நைட்டும் இல்லங்கிற மாதிரி இருக்கும் அது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கம்மியான எபிலிட்டிஸ் இருக்கிற டீம் விளையாண்டா எனக்குமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மிஸ் பண்ணாம பார்ப்போம் மற்ற மேட்சஸ்லாம். இதுல பெரிய பிரச்சனையேடா பிரேசில் அந்த டைம்ல எக்கச்சக்க மேட்ச் பிரேசில் அந்த டைம்ல தான் ஆடுறாங்க. அதுதான் ப்ராப்ளமே. ஆக்சுவலா நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் 32க்கு அப்புறம் ஓரளவுக்கு ஸ்ட்ரீம்லைன் ஆயிடுது. ஆரம்பத்துல இருந்து மேட்சஸ் ஆரம்பிக்கும், அப்போ கொஞ்சம் கவனிக்க முடியும் நம்மளால. பட் அது வரைக்கும் நமக்கே கடி தான், ஒன்றும் பண்ண முடியாது. பிரேசில் மேட்சஸ்லாம் நம்ம மிஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன், தெரியல. ஸோ ஆன் திஸ் நோட் நம்ம வந்து நெக்ஸ்ட் மேட்ச் வந்து ஈரான் வர்சஸ் நியூசிலாந்து ஒரு மேட்ச் இருக்கு. இது எங்களுக்கே வந்து இதுல ஃபுட்பால் பத்தி பேசுற அளவுக்கு எங்களுக்கு அந்த பிளேயர்ஸ் பத்தி எதுவுமே தெரியல. ஈஸ்வர் நீ ஏதாவது இருந்தா நீ சொல்ல, இல்ல நம்ம நெக்ஸ்ட் கேம். இல்ல ஈரான் ஐ சப்போர்ட் ஈரான். ஏன்னா நியூசிலாண்ட விட ஈரான் நல்ல டீம் ஃபுட்பால்ல. ஸோ எனக்குமே அந்த அளவுக்கு தான் தெரியும். பிளேயர்ஸ் அந்தந்த கிளப்ல நான் ஏதோ பார்த்துருக்கேன் தவிர பட் ரெக்கக்னைசபிள் நேம்ஸுங்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ ஐ சப்போர்ட் ஈரான். அவ்வளவுதான் அந்த மேட்சை பத்தி சொல்ல முடியும். அதுக்கு அடுத்த மேட்ச் பாத்தீங்கன்னா 17th ஜான்வரி ஃபர்ஸ்ட் மேட்ச் 12:30 AM பிரான்ஸ் வர்சஸ் செனகல். இது வந்து ஒரு சூப்பர் மேட்சா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அகைன் ஆக்சுவலி ஓகே, நீங்க கிளியர் ஃபேவரட் தான், பிரான்ஸ் தான்ப்பா பெரிய டீம் அப்படி இப்படின்னு நினைக்கலாம். பட் செனகல் இந்த டீம்ல இந்த வந்து ரைட் ஆஃபே பண்ண முடியாது. இது ஒரு நல்ல காம்படிட்டிவ் மேட்சாவே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மேபி 60-40 சொல்லலாம். பிரான்ஸ் 60% எபிலிட்டி, 50% வின் ப்ராபபிலிட்டி, செனகல் 40% ப்ராபபிலிட்டின்ட்டு. ஸோ அந்த மேட்ச்குள்ள போனோம் அப்படின்னா ஓகே, இன்னும் லைன் அப்ஸ்லாம் கன்ஃபார்ம் ஆகலை. பட் சி எல்லா பிளேயர்ஸுமே அங்கே தான் இருக்காங்க. ஏதாவது ஒரு பர்டிகுலர் லீக்ல ஒரு சூப்பர் டீம் ஆடுறாங்க அப்படின்னா அந்த சூப்பர் டீம்ல பிரான்ஸ் பிளேயர்ஸ் தான் பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா கிலியன் எம்பாப்பே, அவர் வந்து போன வேர்ல்ட் கப்போட ஃபைனல் யாரும் மறந்துருக்க மாட்டீங்க. அதுக்கு முன்னாடியே 2018 வேர்ல்ட் கப் ஜெயிக்கிறதுக்கும் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயரா இருந்திருக்காரு. லாஸ்ட் வேர்ல்ட் கப்ல கோல்டன் பூட் வின்னர். அகெயின் தி பெஸ்ட் ஆஃப் கரண்ட் எரா. ஏன்னா நிறைய பேர் வந்து லமீன் யமால் இது அப்புறம் ஹாலாண்ட் அது மாதிரிலாம் வந்து கம்பேரிசன்ஸ் கொண்டு வரும்போது அந்த கம்பேரிசன் யாரோட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிலியன் எம்பாப்பேயோட தான் அன்டவுட்டட்லி தி பெஸ்ட். ஸோ இன்னொன்று நம்ம உஸ்மான் டெம்பலே பேலண்டார் வின்னர், அவரும் அந்த டீம்ல தான் ஆடுறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு எம்பாப்பே
ஸ்ட்ரைக் ஆடி டெம்பலே வந்து விங்கர் ஆடுறது தான் மோஸ்ட் ப்ராபபிள் இதுவா இருக்கும். ஆனா எத்தனை விங்கர் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒலிசே இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஆஹ், எக்கச்சக்க பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க. அதே மாதிரி இதே மிட்ஃபீல்ட் வந்தோம்னா செர்கி ஆடுறாங்க. அப்புறம் வந்து டிராவியோட் இருக்காங்க. இது இன்னொன்னு ஆக்சுவலா பிரான்ஸ் ஸ்குவாட்ல பாத்தீங்கன்னா ஆம், செர்கி அகைன் எல்லா கேமுமே அவர் ஸ்டார்ட் பண்ண போறாரு. அண்ட் டிஃபென்ஸ்ல பாத்தீங்கன்னா குண்டே அவர் அவர் இருக்காரு. தென் ஸோ எனக்கு தெரிஞ்சு ஓவரால ரொம்ப பேலன்ஸ் சைடா ஆக்சுவலா பிரான்ஸ் இருக்காங்க. இன்ஃபேக்ட் எனி பெட்டர் டீம்ல பிரான்ஸோட பிளேயர்ஸ் தான் ஆக்சுவலா பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றது ஆக்சுவலா. ஸோ அதனால கிளியர் ஃபேவரட்ஸா இருப்பாங்க. எனக்கு ஆக்சுவலா நான் வந்து ப்ரிவியூ பேசியிருந்த போது பிரான்ஸ் வந்து டோர்னமெண்ட் வின்னர்ஸ்க்கு ஃபேவரட்ஸ் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஈஸ்வர் வந்து ஸ்பெயின் சொல்லியிருந்தப்போ. பட் செனகலையும் நம்ம ரைட் ஆஃப் பண்ண முடியாது. செனகல் வந்துட்டு அவங்க இப்பதான் ரீசெண்டா ஆப்கான் கப் வந்து ஜெயிச்சுட்டு வராங்க. ஸோ அது கண்டிப்பா வந்து ஒரு நல்ல கான்டெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நீ என்ன ஃபீல் பண்ற? இல்ல இது 2மே பெர்ஃபெக்ட்டான மேட்ச் ஆக்சுவலா. ஏன்னா, பிரான்ஸ், செனிகல் 2 டீமுமே 2 டீம்ல இருக்கிற பிளேயர்ஸுமே பயங்கர அத்லெட்டிக் எபிலிட்டீஸ் அப்படிங்கிற மாரியான பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. ஆக்சுவலா நெறைய பேர் சொல்லுவாங்க என்னன்னா, பிரான்ஸ், செனிகல் 2 டீம்ல இருக்கிற பிளேயர்ஸுமே ஒரே கண்ட்ரி தான் கூட சொல்லுவாங்க. ஏன்னா, ஆ. பிரான்ஸ்ல நெறைய பேர் மைக்ரன்ட்ஸ் தான் ஆடுறாங்க. செனிகல்லயும் அதே ம். மாரி தான். ஸோ, அந் ஒரே மாரியான பிளேயர்ஸ் தான் 2 டீம்லயும் இருக்காங்க. அது ஒண்ணு. பட் என்னன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பிரான்ஸ் வந்து கிளியர்லி ஃபேவரட்ஸ். பிரான்ஸ்ல ரைட் ஆஃபே பண்ண முடியாது வேர்ல்டு கப் இன்டர்நேஷனல்னு வந்தா. ஏன்னா, அவனுங்க வந்து நார்மல் லீக் மேட்ச்லேருந்து ஃபைனல் வரைக்கும் ஒரே மாரி தான் ஆடுவாங்க. கம்ப்ளீட் அட்டாக். டிஃபென்சிவா அவங்க போய் நான் பெருசா பார்த்ததே இல்ல எந்த மேட்சஸும். இப்போ ஃபைனல் அர்ஜென்டினா கூட பிரஷர் அதெல்லாம் அவனுங்க யோசிக்கவே இல்ல. கடைசி வரைக்கும் நம்ம அட்டாக் போவோம், கோல் போவோம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் இருந்தாங்க. ஸோ அதுதான் அவங்களோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். ஸோ செனிகல் கூட ஸ்ட்ரெய்ட்டாவே ஃபர்ஸ்ட் மினிட்லேருந்து அட்டாக் தான் போறாங்க. Right. செனிகல் எந்த மாரி அப்ரோச் பில்ட் பண்ண போறாங்க? எய்தர் டிஃபென்சிவா போறாங்களா? இல்ல அவங்களுமே அட்டாக்கா போறாங்களா? அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியாது. செனிகல் என்னன்னா, இதுவரைக்கும் சாடியோ மானே பயங்கரமா கிளட்ச் பண்ணி கொண்டு வந்த டீம் அது. ஸோ இப்ப அவன் அவன் வந்து எந்த அளவுக்கு பிளேயர்ஸ் அவன் அவன் இல்லாம விளையாட போறாங்க அப்படிங்கிறது பார்க்கணும். ஏன்னா, இப்போ கடைசியா இந்த ஆப்கன் கப்ல கூட செனிகல் ஆக்சுவலா வாக் ஆஃப் பண்ணிட்டாங்க கேம்ல இருந்து. அதுக்கப்புறம் சாடியோ மானே தான் கன்வின்ஸ் பண்ணி பிளேயர்ஸ கூப்பிட்டு நம்ம ஜெயிக்கலாம். இன்னும் சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கடைசியில மினிட்ல ஒரு கோல் அடிச்சு ஜெயிச்சாங்க. பட் எனிவே ஃபிஃபாவால ரெகக்னைஸ்டு சாம்பியன்ஸ் இப்போ மொரோக்கோ ஆயிட்டாங்க. பட் கப்ப தூக்குனவங்க தான் சாம்பியன்ஸ் என்ன பொறுத்தவரைக்கும். அந்த மொமெண்ட்ட அவனுங்க யார் இப்போ எம்ப்ரேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அது செனிகல் தான். ஸோ கிளியர் ஃபேவரைட் ஆஃப்கான் கப்புக்கு நான் செனிகல் தான் இ- குடுப்பேன். எனி டே வந்து கப் கேனாட் பி ஒன் வியா பேப்பர் அண்ட் பென். இட் ஷுட் பி ஃபாட் ஆன் த ஃபீல்டு. அவங்க மேட்ச் ஆடி இருக்காங்க, மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, கப்பை தூக்கியிருக்காங்க. அவங்க தான் என்னைக்குமே இந்த பர்டிகுலர் சீசனோட ஆப்கான் வின்னர்ஸ் வந்து செனகல் தான். அண்ட் அந்த டீம்ல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் இதுல வந்துட்டு சாடியா மேன சொல்ற மாதிரி ஆடி வருவாரு. அது இல்லாம அவங்களுக்கு வந்து இப்ராஹிம் அண்ட் நிக்கோலஸ் ஜாக்சன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அட்டாக்கிங்ல. ஸோ ஓரளவுக்கு டீசென்ட் அட்டாக்கிங்ல தான் வராங்க ஆக்சுவலா. பட் ஸ்டில் அது எந்த அளவுக்கு அவங்க வந்து பிரான்ஸோட ஈடு கொடுக்க முடியும் அப்படிங்கறத ஒரு பெரிய கொஸ்டின். ஏன்னா அகைன் அவங்களுக்கு மிட்ஃபீல்டுமே வந்து அவங்க இங்கோலா காண்டே ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. பட் அகைன் ராவியோட் இருக்காரு, கோனே இருக்காங்க. அண்ட் அவங்க வந்து எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. ஒருவேளை மிட்ஃபீல்டு வந்து ஒலிசை ஸ்டார்ட் பண்றாங்கன்னா செர்கியை சாரி விங்கர்ல ஒலிசை ஸ்டார்ட் பண்றாங்கன்னா மிட்ஃபீல்ட்ல வந்து செர்கி ஆட வச்சு அவங்க இது பண்ணலாம். அண்ட் சப் அது பெஞ்சிலேயே வந்து அவங்களுக்கு பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தே வந்து அட்டாக்கிங் அவங்க வந்து தூரம் உட்கார வச்சிருப்பாங்க. டிசைர் டூயி உட்கார வச்சிருப்பாங்க. டூயிலாம் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் கேப்பபிலிட்டி செம்ம கேப்பபிலிட்டி அவருக்கு. அது பயங்கரமான இது டெக்னிக்கல்லாம் செம்மையா டெக்னிக்கலா விளையாடுற பிளேயரு. பயங்கரமான பிளேயர் ஆக்சுவலா. பிஎஸ்டிக்கு சூப்பராகவே ஆடி இருந்திருக்காரு அகைன். ஸோ இவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ப்ராப்பரா பெஞ்ச் ஸ்ட்ரென்த் தான். நான் பிளேயிங் லெவன் இவங்க கிடையாது. பிளேயிங் லெவன் கிளீன் எம்பாப்பே, உஸ்மான் டெம்பலே, ஒலிசை தான் ஸ்டார்டே பண்ண போறாங்க. ஸோ அகைன் இது சின்ன மேபி கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைச்சு அவங்க வந்து செகண்ட் ஹாஃப்ல எடுத்துட்டு வரலாமா, இல்ல ஸ்டார்டிங் லெவன்ல இப்படிதான் இல்ல ஆடுவாங்க பிரான்ஸ அப்படிங்கறத எனக்கு டிசைட் தெரிஞ்சு பண்ணுவாங்க. இந்த குரூப் மேட்சஸ் எல்லாமே கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு நல்லா விளையாடிட்டாங்கன்னா, செகண்ட் ஹாஃப் மோஸ்ட்லி பிளேயர்ஸ மாத்தி எல்லாரையும் டெஸ்ட் பண்ற மாரி தான் பார்ப்பாங்க. ஏன்னா, நாக் அவுட்டுக்குன்னு போகும்போது எந்த பிளேயர் இன் ஃபார்ம்ல இருக்காங்கிறது அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ எனக்கு தெரிஞ்சு குரூப் ஸ்டேஜ்ல மோஸ்ட்லி எல்லா பிளேயர்ஸையும் கலந்து போட்டு ஆட தான் பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இப்போ நீ சொன்ன நேம்ஸ் எல்லாமே முக்காவாசி கேம் டைம் கிடைக்கும். ஆன் திஸ் நோட் நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் என்னன்னு பார்த்தோம்னா ஈராக் வர்சஸ் நார்வே. அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சுவலா நார்வே கிளியர் ஃபேவரட்ஸ். ஏன்னா கம்பேரிட்டிவ்லி அகைன் இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் எனக்கு தெரிஞ்சு தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப் குவாலிஃபை ஆறாங்கன்னு நினைக்கிறேன் நார்வே. எனக்கு தெரியல. பட் அகைன் அது குவாலிஃபை ஆனதுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ரீசனா வந்து அவங்களுக்கு ஹாலாண்ட் பயங்கரமா ஆடி இருந்திருக்காரு இந்த சீசன். நீ என்ன ஃபீல் பண்ற? ஆமா, நார்வே வந்து
ரொம்ப இந்த வேர்ல்டு கப் வந்து பயங்கர எக்ஸைட்டடா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு இஷ்யூ என்னன்னா, டோர்னமென்ட்க்கு வந்த உடனே அவங்க குடுத்த கம்ப்ளைண்ட் என்னன்னா, "எங்களால இந்த ஹீட் வந்து சமாளிக்க முடியல. இந்த சம்மர் அமெரிக்கன் சம்மர் எங்களால சமாளிக்க முடியல. எங்களோட எபிலிட்டீஸ் அதனால குறையுமோ அப்படிங்கிற மாரி எங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு." அப்படிங்கிற மாரி நெறைய கோச், மேனேஜ்மென்ட் ஸ்டாஃப்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. இதுக்காகவே நியூஸ்லாம் பார்த்திருப்பீங்க. அவங்க நார்வேலேருந்து எக்கச்சக்க ஃபிஷ்ஷஸ், ஆரஞ்சஸ் அந்த மாரிலாம் எடுத்துட்டு வந்து நம்ம பிளேயர்ஸ்க்காக ட்ரெயின் பண்ணி, இந்த ஃபுட்ட சாப்பிட்டு இவங்க இத விளையாடட்டும், அப்படிங்கிற அளவுக்கு அவங்க பயங்கர ஃபார்வர்ட் திங்கிங்ல ஆடியிருக்காங்க. பிளேயர்ஸுமே எல்லாருமே ஆக்சுவலா சூப்பரா இருக்காங்க. நமக்கு நெறைய ரெகக்னைசபிள் ஃபேஸஸ் இல்ல அப்படின்னாலும், அவங்க ட்ரெய்னிங் வந்து ஆக்சுவலா சூப்பரா இருக்கும். அவங்க சைட்ல. அவங்களோட ஜெனடிக்கல் எபிலிட்டீஸே பயங்கரமா இருக்கும். லைக் அத்லெட்டிக் பயங்கரமா அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்டாமினா வந்து ரொம்ப குறைஞ்சு நான் பார்த்ததில்ல. ஸோ 90 மினிட்ஸ் ஓடுனா கூட ஓடிருவாங்க. அந்த அளவுக்கு ஸ்டாமினா இருக்கிற ஆளுங்க. ஸோ எனிவே ஹாலண்ட் எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டு கப் பிரஷர் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கிறது நம்ம பார்த்தா தான் தெரியும். ஏன்னா கிளப்லன்னு வரும்போது மேன் சிட்டில ஏகப்பட்ட ஸ்டார் பிளேயர்ஸ் இருப்பாங்க. பயங்கர அசிஸ்ட் இருக்கும். ஹாலண்டால கோல் அடிக்க முடியும். அதெல்லாம் தாண்டி பெப்போட ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஸோ அவங்க நல்லா ஆடிருவாங்க. ஸோ வேர்ல்டு கப்ன்னு வரும்போது அந்த பிளேயர்ஸ் அவங்களோட டீம்மேட்ஸ் எந்த அளவுக்கு ஹாலண்டுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். ஓடிகார்ட் கூட இப்போ ஆடப் போறான்னு ஆமா. நினைக்கிறேன். ஸோ மார்டின் ஓடிகார்ட் கண்டிப்பா மிட்ஃபீல்ட் ஸ்டார்ட் பண்ண போறாரு. அகைன் ஒன் ஆஃப் த கீ பிளேயர் டு லுக் அவுட் ஃபார் நார்வேல. ஸோ அது இல்லாம நான் வந்து அலெக்சாண்டர் சர்லாத்துக்கும் வந்து நான் ரூட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அவருமே சூப்பரான பிளேயர். ஸோ ஓரளவுக்கு நார்வேல எனக்கும் அகைன் அவங்க வந்து ஒரு பயங்கரமான சைடு அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னா கூட, ஏன்னா எக்கச்சக்க பேர் வந்து அந்த பெரிய டீம்ங்கிற மாதிரி ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதான் அவங்க ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப் ஆடுறாங்க. அண்ட் சிங்கிள் இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ்ல நிறைய குவாலிஃபை ஆகி தான் இந்த டோர்னமெண்ட்குள்ளே வந்திருக்காங்க. ஹாலண்ட் வந்து பயங்கரமா ஆடி இருக்காரு. உசுறு கொடுத்து ஆடி இருக்காரு. இன்ஃபேக்ட் சொல்ல போனா எல்லா குவாலிஃபயர் மேட்சுமே. ஸோ அந்த மாதிரி வந்திருக்கிற டீம் தான். பட் ஸ்டில் என்ன கேட்டா அவங்க வந்து ஃபீஃபால வந்து டார்க் ஹார்ஸ்னு ஒரு டேர்ம் சொல்லுவாங்க. அதாவது சின்ன டீம் பட் பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ற டீம், ஒரு பெரிய ரன் வர டீம் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரியான சான்ஸ் வந்து இந்த தடவை வந்துட்டு நான் ஒரு 2-3 டீம்ஸ் பாக்குறேன். மேபி டிஸ்கஸ் பண்ணும்போது பார்க்கலாம். அதுல எனக்கு ஒரு ஃபோர் மோஸ்டா ஒன்று தெரியறது வந்து நார்வே டீம் தான். அகைன் எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த நார்வேவோட போட்டோ ஷூட் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நார்வே வைக்கிங்ஸோட கெட்டப்ல எங்க சூப்பரா இருந்தது பார்க்கும்போது. அகைன் கல்ச்சரை எம்ப்ரேஸ் பண்றாங்க. அண்ட் ஈஸ்வர் சொன்ன பாயிண்ட் சூப்பர். ஏன்னா ஆக்சுவலா இது நியூஸ்ல எல்லாத்துலயுமே வந்தது. எக்கச்சக்கம் டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் ஃபிஷ், ஆரஞ்சு. அங்க ஆரஞ்சு ரொம்ப ஃபேமஸ். ஆரஞ்சஸ் எல்லா ஃப்ரூட்ஸுமே அவங்க அனுப்பிச்சு பிளேயர்ஸை இது பண்றதுக்காக பார்த்து இது பண்ணியிருந்தாங்க. அந்த நார்வே பீப்புளோட செலிப்ரேஷன்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த ரோயிங் செலிப்ரேஷன்லாம் எனக்கு தெரிஞ்சு ஸ்டேடியம்ல வந்து ஒரு நல்ல வைபா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இது ஈராக் டீமை பத்தி எங்களுக்குமே பெருசா டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு ஏதாவது பாயிண்ட் இல்ல. எனக்கு இல்ல. இல்ல ஈஸ்வர் ஏதாவது எனக்கும் ஈராக் இல்ல. என்னன்னா ஈராக்ல மெயினா நெறைய மேனேஜ்மென்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வேற அலோவ் பண்ணலங்கிற மாரி வேற நெறைய ரூமர்ஸ் வந்தது. அது உண்மையா இல்லையான்னு தெரியல. ஏன்னா அமெரிக்காவுக்கும் ஈராக்குக்கும் இருக்கிற பிரஷர்ல நெறைய பிளேயர்ஸ வந்து பேக்கிரவுண்ட் செக்லாம் பண்ணி, ஒரு சின்ன கிரைம் ரேட் அந்த பிளேயர்ஸுக்கு இருந்திருந்தா கூட நீங்க உள்ள வரக்கூடாது அப்படிங்கிற மாரிலாம் நெறைய நடந்திருக்காம். ஸோ சைக்காலஜிக்கலா அவங்க எந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டா இருக்காங்கன்னே எனக்கு ஃபர்ஸ்ட்டு தெரியல இந்த வேர்ல்டு கப்பு. ஸோ கிளியர்லி நாட் ஃபேவரட்ஸ் ஃபார் திஸ் கேம். கரெக்ட். ஸோ இது இல்லாம இன்னும் ஒரு 2 முக்கியமான கேம்ஸ் பத்தி நம்ம பேச வேண்டியது இருக்கு. அத நம்ம கிளியரா வந்து நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பேசலாம். ஏன்னா நெக்ஸ்ட் முக்கியமான கேம் நான் ஏன் சொல்றேன்னா, இட் இஸ் அர்ஜென்டினா வெர்சஸ் அல்கேரியா அண்ட் போர்ச்சுகல் வெர்சஸ் காங்கோ. இது வெர்சஸ் அப்படிங்கிற டீம்ஸை நீங்க விட்டுட்டீங்கன்னா அப்படின்னா கூட, இது வந்து சப்போஸ் டு பி த ஃபைனல் டோர்னமெண்ட் இன் வேர்ல்ட் கப் ஃபார் லியோனல் மெஸ்ஸி ஆஸ் வெல் அஸ் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. ஸோ அவங்க 2 பேருக்குமே ஒரே நாள்ல வேற வேற டீம்ஸோட மேட்சஸ் இருக்கு. ஸோ அந்த டீம்ஸ் வந்து நம்ம ப்ரிவியூ எப்படி ஐ மீன் என்ன மாதிரி லைனப்ஸ் இருக்கும் அண்ட் என்ன பிளேயர்ஸோட ஆட போறாங்க, டீம் ப்ரிவியூவோட நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம். ஸோ செப்பரேட்டா அதை நாங்கள் ஒரு வீடியோவா பண்றோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் லைக் பண்ணுங்க. ஐ மீன் நீங்க லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி உங்களோட கமெண்ட்ஸ் என்னவோ அதை தெரிவிங்க. அண்ட் ஆஸ் ஆன் இது வந்துட்டு எந்த டீம்ஸ்லாம் வந்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போவாங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அன்டில் தென் இட்ஸ் குட் ஃபார் சைனிங் ஆஃப். பை. ஊர் சுத்தி பயவுல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்